பல்லவ் தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தாவேக்கால மிக பெரும், அதாவது மக்கள் இயக்கமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுல இருந்து தொடர்ச்சியா பயணிச்சிருக்கிற ஒரு நபர் யாரும் பாத்தீங்கன்னா அது புஷி ஆனந்த் தான் சொல்லி ஆகணும். புதுச்சேரி மாநிலத்துல புஷ் தொகுதியில வந்து ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புஷி ஆனந்த் அவர்கள் விஜயோட நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக அவர் இருந்திருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதை மக்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைய தாவேகா தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை புஷி ஆனந்த் அவர்களுக்கான அந்த இடம் என்கிறது விஜய் மனதுல எப்பவுமே ஒரு நெருக்கமான ஒரு முறையில் தான் இருக்கு. இந்த ரீதியில தான் தாவேக்கால என்னைக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து உள்ள புகுந்தாரோ அதிலிருந்து புஷி ஆனந்த் பிளஸ் ஆதவ் அர்ஜுனா இந்த இரண்டு பேருக்கான இந்த சண்டைங்கிறது ஒரு மறைமுக பனிப்போராதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். எதுக்காக இந்த பனிப்போரும் பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கார்பரேட் அரசியலுங்கிறது அவர் எப்பவுமே முன்னிலைப்படுத்தி தான் இருக்கும். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி விசிகாவில் பயணிச்ச ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பாத்தீங்கன்னா அவரை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பல வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியா வந்தது. இது வந்து விசிகாவினர் மத்தியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு புகைச்சல் தான் ஏற்படுத்தியது. ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்லை ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டத்துல போய் பேசினாலோ அந்த இடத்துல வந்து ஆதவ் அர்ஜுனா மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு டீம்லாம் செட் பண்ணி ஆதவ் அர்ஜுனா வந்து செயல்பட்ட அந்த விஷயம் வந்து விசிகாவினர் பல பேரால வந்து விமர்சிக்கப்பட்டது நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில தான் இப்ப என்னைக்கு இவரு தாவேக்காக்கு வந்தாரோ அதிலிருந்து புஷ் ஆனந்த வந்து கவர் பண்றதை விட தாவேக்காவோட பல பொதுக்கூட்டங்கள்ல வந்து ஆதவ் அர்ஜுனா மட்டும் வந்து தனியா தெரியுற மாதிரி, அவருடைய ஸ்பீச் மட்டும் தனியா தெரியுற மாதிரி, அவரை மட்டும் தனியா கவர் பண்ற மாதிரி பல்வேறு ஏற்பாடுகளை வந்து ஆதவ் அர்ஜுனா பண்ணதால இதனால வந்து புஷி ஆனந்த் அவர்கள் செம்ம கான்ல இருக்கிற மாதிரி தான் பல நியூஸுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயம் முதல் பக்கம் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்த பனிப்போர் வந்து வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் இங்க வந்து ஒரு புஷி ஆனந்த் விஜய்க்கு நெருக்கமானவராக இருந்தாலும் இது மாதிரியான ஆதவ் அர்ஜுனோட பல்வேறு செயல்பாடுகள்ல விஜயோட ரைட் ஹேண்ட் புஷி ஆனந்தா இல்ல ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ரீதியில வந்து கூடிய சீக்கிரத்துல இருந்து பனிப்போர் வந்து வெளியே வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுனோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனா ஆதவ் அர்ஜுனோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது நம்ம தெளிவா சொல்லலாம். கார்பரேட் அரசியல், பணத்தின் மூலமாக எதை வேண்டுமானம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இருக்கிற திராவிட கட்சிகளோட அந்த மன ஓட்டம் அதுதான் ஆதவ் அர்ஜுனா கூட இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அவர் திமுக கூட நெருக்கமா பயணிச்ச காலமாகட்டும், விசிகாவில் இருந்ததாகட்டும், எல்லாமே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கார்பரேட் அரசியல், அதாவது இந்த இலுமினாட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆள் யாரும் பார்த்தா அது ஆதவ் அர்ஜுனா தான். கண்டிப்பா இந்த பனிப்போருங்கிறது கூடிய சீக்கிரத்துல வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து புஷி ஆனந்தே வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு பொதுக்கூட்டங்கள்ல தன்னந்தனியாகவே ஆதவ் அர்ஜுனா வந்து செயல்படுகிறார். அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான பல்வேறு செயல்பாடுகள் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரீதியில் தான் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த விமர்சனங்கள் வந்து பொது வெளியிலும் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். அதை பற்றி தொடர்ச்சியா பேசலாம். இந்த காணொலி பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.